வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணுவுக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது தெரிய வரும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே தெளிவாக தெரியுது, லைக் அவர் ஹர்ட் ஆயிருக்காரு. அண்ட் தென் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை வேகமாக கூட்டிகிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜெஃப்ரி அண்ட் தென் ராணா பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டாஸ்கில் லைக் பவித்ராவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஜெஃப்ரி தெரியுது. ஸோ தட் பவித்ரா கிட்ட இருக்கிற அந்த பிரிக்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் புஷ் பண்ணி கீழே லைக் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் தள்ளுறாரு. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த இம்பாக்ட் உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஷோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சம்திங் டிஸ்லோகேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ அவர் கீழே விழுறாரு. ஸோ ஜெஃப்ரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே இப்படி விழும்போது அவர் வெயிட்னால அந்த மாதிரி ஆச்சா இல்லை ராணு அப்படியே கீழே விழுறப்ப அவருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஷோல்டரில் ஏதாவது ஆச்சா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். ஸோ தட் டாக்டர் கன்சல்டேஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி லைக் நான் இந்த பக்கம் தான் விழுந்தேன், அவனுக்கு எப்படி லெஃப்ட் சைட் ஷோல்டர் வலிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இது அவர் ஒரு ஆக்டிங் விடுறாரோ அப்படின்ற மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கூச்சலிடுறாங்க. லைக் பவித்ராவும் சரி சௌந்தர்யாவும் சரி, லைக் அவன் ஆக்ட் பண்றான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. பட் ராணு துடிக்கிறத பார்த்ததை மற்ற கண்டஸ்டன்ட் லைக் அருண் அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் கன்ஃபெஷன் ரூம் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வராங்க. கிட்ட வந்தோடனே அவர் ரொம்ப உடஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா அருண் தூக்குறாங்க. தூக்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலும் சரி அவர் கூட்டு போக ட்ரை பண்றாங்க. அவரால் முடியல, லைக் அவருக்கு ரொம்ப பெயின் இருக்கு போல. ஸோ ரொம்ப ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அருண் கன்சோல் பண்ணி அவர் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு, ராணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கேட்ட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஐயோ இந்த அளவுக்கு சீரியஸாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு இன்ஜுரி அப்படின்றது நேத்து லெக்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தது தான் தெரியுது ப்ரோமோல அவர் கையில லெஃப்ட் சைட் ஷோல்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப சீரியஸ் அப்படின்ற பட்சத்தில் அவர் கண்டிப்பா எலிமினேட் பண்ணப்படுவார். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ராணு உள்ள வராரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ ராணுவுக்கு இந்த மாதிரி ஆனதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஏன்னா அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அவருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ராணு ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க, அவர் சீக்கிரம் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மைனர் இன்ஜுரியாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது. அண்ட் தென் ஜெஃப்ரி உண்மையிலே தள்ளி விட்டாரா அப்படின்றத நம்ம உண்மையான ஷோ லைவ்ல தான் பார்க்க முடியும், அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம ப்ரோமோல பார்த்தீங்கன்னா கட்டாக தான் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு கண்டினியூஸாக என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் லைவ்ல இல்லை ஷோல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி குறும்படம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவர் நான் வேணும்ட்டே பண்ணலை அப்படின்னாலும். ஸோ எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.